அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற செல்போன்ல நம்ம பலவிதமான ஆப், அதாவது பலவிதமான வலைதளங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த முக்கியமா நம்ம பயன்படுத்துற வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரியான பலவிதமான ஆப்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்லாம் எங்க உருவாக்கப்பட்டுச்சு, இதன் மூலியமாலாம் யாருக்கு வருமானம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆப்பை உருவாக்குனதெல்லாம் பெரும்பாலும் யாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆப்பை உருவாக்குறாங்க. இதன் மூலியமா அதிகமான வருமானங்கள் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாட்ஸ்அப்புக்கு நிகரா இன்னைக்கு ஒரு ஆப்பை ஒரு தமிழர் நம்ம ரொம்ப சந்தோஷமா ஒரு பெருமையா கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு ஒரு தமிழர் அதாவது ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றவர் இந்த வாட்ஸ்அப்புக்கு நிகரா அரட்டை அப்படின்ற ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சு அதுக்கு அனுமதியும் வாங்கி அது இப்போ பிளே ஸ்டோர்ல இப்போ இருக்குங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது பிளே ஸ்டோர்ல அந்த அரட்டைன்ற ஆப் அப்படியே வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு அமெரிக்கா பலவிதமான வரிகளை நம்மளுக்கு விதிச்சு நம்மளுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்கா ரொம்ப யோக்கியமா சரியா யாருக்குமே ஒரு பாதிப்பு இல்லாம செயல்படக்கூடிய நாடு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிலாம் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னைக்கு நம்மளுடைய இந்திய வியாபாரிகளை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு நிகரா அரட்டை அப்படின்ற ஆப்பை பயன்படுத்தினது மூலியமா நம்ம இந்த ஆப் மூலியமாவே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப் வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் மூலியமா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருமானத்தையும் தடுக்கக்கூடிய சூழலை வரக்கூடிய காலங்களில் நம்ம உருவாக்குவோம். மற்றும் வெவ்வேறு விதமான அந்த ஆப்புகளுக்கு நிகராகவும் இனிமே இந்தியாவில் ஆப்கள் உருவாகும் அப்படின்ற ஒரு சூழலும் இருக்கு. நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.